வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை அப்படின்றது வெறுமனே ஒரு வியாபார ஸ்தலமா இல்லாம வாராகி அம்மன் வழிபாட்டு ஸ்தலமா எப்பவுமே இருக்கும். நம்மளுடைய சிறப்பே இந்த ஆஷாட நவராத்திரி கடந்த 5 வருடத்துக்கிட்ட நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருடம் வெகு விமர்சனையா நம்ம நடத்த போறோம். அம்பாள் நடத்திக்க இருக்கிறா. அதை எப்படியெல்லாம் இன்னும் சிறப்பா நடத்தலாம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இன்னைக்கு சாக்த உலகத்துல இவரை விட அம்பாள் பத்தி எடுத்து பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு நான் நிறைய தடவை சொல்லுவேன். அதை சொல்றதுல எனக்குமே ரொம்ப பெருமையாவும் உணர்வு பூர்வமா உணர்ந்ததுனாலையும் தான் அந்த வார்த்தையை சொல்றோம். அவ்வளவு ஞானத்தோட எந்த அம்பாள் பத்தி கேட்டாலும் சொல்லக்கூடிய தகுதியோட இருக்கக்கூடிய நம்ம மயிலாடுதுறை ராகவன் ஐயா சாக்த ரத்னான்னு போற்றப்படக்கூடியவர். அவர்கிட்ட நம்ம இந்த ஆஷாட நவராத்திரிக்கு என்னெல்லாம் சிறப்பா செய்யலாம் அப்படின்ற கேள்விகள் எனக்கும் இருக்கு. நீங்க வீட்டுல பண்றீங்கன்னா உங்களுக்குமே இருக்கும். கோவில்கள்ல வழிபடக்கூடியவங்க கூட நீங்க வராகி அம்மன் வழிபாடு இப்ப நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2021 இருந்து தான் ரொம்ப பிரபலமாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியாது. அப்போ இப்பதான் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது எப்படியெல்லாம் கொண்டாடலாங்கிறத இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு கேள்வி பதில் செக்ஷனா இருக்கும். உங்க சார்பில் இருந்து நான் கேள்வி கேட்க போறேன். இந்த இதுலயும் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அதையும் இமிடியேட்டா இன்னொரு பதிவாகவும் போட தயாரா இருக்கும். இப்போ பதிவுக்குள்ள போகலாம். ஆஷாட நவராத்திரியை பத்தின சிறப்புகள் எல்லாமே ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரங்க ஐயா. ஸ்ரீமாத்ரே நமஹ. நமஸ்காரம் காமாட்சி. அம்பாள் அனுகிரகம். ஐயா ரொம்ப சந்தோஷம். காமாட்சி அம்பாள் புகழ் உலகமெல்லாம் ஓங்கி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வேளையில வர இருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரி எப்ப ஆரம்பிக்குதுங்க ஐயா? இது எப்ப ஆரம்பிக்குது? என்ன மாதிரி எல்லாம் வழிபடலாம் அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஸ்ரீமாத்ரே நமஹ. பொதுவா ஆஷாட நவராத்திரி ஆஷாட மாசம், அதாவது தமிழ் மாசத்திலே ஆனி மாசத்திலே தொடங்கி அமாவாசை தொடங்கி விளங்கக்கூடிய 9 தினங்களை ஆஷாட நவராத்திரி அப்படின்னு குப்த நவராத்திரின்னு வடதேசங்கள்ல எல்லாம் இதை சொல்லுவா. இந்த குப்த நவராத்திரிங்கிற ஆஷாட நவராத்திரியை நாம கொண்டாடக்கூடிய வழக்கம் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டா வருது. எப்பொழுதுமே கொஞ்சம் ஜூன் மாசத்துல உங்களுக்கு வந்துடும். இப்போ கொஞ்சம் லேட்டாக நமக்கு கடைசியில நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த வருஷம் ஆனி மாசத்துல 2 அமாவாசையானது வந்தது. 2 அமாவாசை வந்த காரணத்தினாலே பொதுவா எப்போதுமே நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, 2 திதிகள் வந்ததுன்னா 2வது திதியை தான் கணக்கிலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே 2வது அமாவாசை தொடங்கி ஆனி மாசத்திலே 2வது அமாவாசை தொடங்கி விளங்கக்கூடியதான அதற்கடுத்து விளங்கக்கூடியதான 9 நாட்களை நாம ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறதான ஒரு காலமாக அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான காலமாக நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அதிலே தான் 9 தினங்கள் வாராகிக்கு அதிவிசேஷமான நவராத்திரி. வாராகி மாத்திரமில்லை, வாராகியினுடைய இன்னொரு வடிவாகவே விளங்கக்கூடிய சாட்சாத் பகடாமுகிக்கும் இது நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. பகடாமுகிய ரொம்ப ரகசியமா உபாசனை பண்ணக்கூடியவர்கள் தான் உண்டு. அதனால பகடாமுகி நவராத்திரிங்கிற விஷயமானது நிறைய பேருக்கு தெரியல. ஆனா வாராகியின் வழிபாடானது இப்பொழுது எல்லா இடங்கள்லையுமே சிறந்து விளங்கக்கூடிய காரணத்தினாலே நம்ம எல்லோருக்கும் இந்த ஆஷாட மாசத்திலே விளங்கக்கூடிய நவராத்திரியானது வாராகி நவராத்திரிங்கிறது எல்லோருக்கும் தெரியறது. நிறைய இடங்களிலே சிறப்பாக இதை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய வழக்கமும் விளங்குறது. இது பரிபூர்ணமான அம்பிகையினுடைய கிருபா கடாட்சம் தான். 15ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி 23 தேதி பரியந்தம் நமக்கு இந்த நவராத்திரி காலமானது அதிவிசேஷமாக விளங்குறது. இந்த நவராத்திரியில என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, அம்பிகை பரமான நூல்கள் எல்லாவற்றையும் எல்லோரும் பாராயணம் பண்ணலாம். அது அபிராமி அந்தாதியோ, சௌந்தரிய ரகதியோ, லலிதா சகஸ்ரநாமமோ, இந்த மாதிரி நூல்கள் அம்பாள் பரமான நூல்களை எல்லோருமே பாராயணம் பண்ணலாம். முக்கியமாக தேவி பாகவதத்திலே சாட்சாத் புவனேஸ்வரியான ஜெகன்மாதா தனக்கு பிரியமா விளங்கக்கூடிய 4 நவராத்திரிகளை சொல்றா. அது என்னன்னு கேட்டா, சைத்திர மாசத்திலே வரக்கூடிய வசந்த நவராத்திரி, ஆஷாட மாசத்திலே விளங்கக்கூடிய ஆஷாட நவராத்திரி, சரத்காலத்திலே வரக்கூடிய சாரதா நவராத்திரிங்கிற மகா நவராத்திரி, அதே
மாதிரி மாக மாசத்திலே வரக்கூடிய மாக நவராத்திரி அப்படிங்கிற 4 நவராத்திரி காலங்களும் தனக்கு ரொம்பவும் பிரியமானவை அப்படின்னு ஜெகன்மாதாவான புவனேஸ்வரி சதுர் நவராத்திரங்களையுமே சொல்றா. இன்னொரு விஷயம் என்னன்னா 12 மாசத்துக்கும் 12 நவராத்திரிகள் உண்டு அப்படிங்கிறது சாஸ்திரம். 12 நவராத்திரிகளும் அதுல நமக்கு 2 நவராத்திரி மட்டும்தான் எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஒண்ணு வசந்த நவராத்திரி, இன்னொன்னு நமக்கு எல்லோரும் கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும். ஆனா 12 மாதங்களுக்கும் அந்தந்த மகாவித்யைகளை போற்றும்படியாக நமக்கு தசமகா வித்யைகள் சொல்லியிருக்கோம் இல்லையா? கார்த்திகை மாசத்திலே காளிகா நவராத்திரியானது வரும். அதே மாதிரி பாத்ரபத மாசத்திலே புவனேஸ்வரி நவராத்திரியானது வளருது. நம்ம எப்பொழுதும் கொண்டாடக்கூடிய ஐப்பசி மாசத்திலே சாரதா நவராத்திரியானது வளருது. அந்த மாதிரி தசமகா வித்யைகள் 10 பேருக்கும் அதோட கூட சாகம்பரி துர்கா அப்படிங்கிற 2 சக்திகளோட கூட 12 நவராத்திரங்கள் நமக்கு சாஸ்திரங்களிலே ரகசியமா விளங்குறது. 12 மாதங்களும் கொண்டாட முடியாதவர்கள் மட்டும்தான் 4 மாதங்களிலாவது கொண்டாட வேண்டும். இது குப்த நவராத்திரின்னு இருந்தாலும் கூட, குப்த நவராத்திரிங்கிறது ரகசியமாக இருக்கக்கூடிய நவராத்திரி. யாருக்கு அம்பிகையினுடையதான அருளானது விளங்குமோ அவர்களாலே மட்டும்தான் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி அப்படிங்கிறதுனால குப்த நவராத்திரின்னு பேரு. இந்த நவராத்திரி நாயகிகள் 2 பேரு. ஒன்னு வாராகி, இன்னொன்னு பகடாமுகி. பகடாமுகியை உபாசகர்கள் மட்டும்தான் வழிபடக்கூடியதான சாஸ்திரங்கள் விளங்குறது. அதனால உபாசகர்களாக பகடாமுகி யந்திரத்தையும் யந்திரத்திலே பகடாமுகி ஆவரணம் பண்ணி ஹோமம் தர்ப்பணம் மார்ஜனங்கள் எல்லாம் பண்ணி பகடாமுகியை வழிபடக்கூடிய வழக்கம். வாராகியினுடைய உபாசகர்களும் கூட வாராகி மூலமந்திர ஜபம், வாராகி ஆவரணம், வாராகி யஜ்யம் முதற்கொண்ட கிரமங்களாலே மகாவாராகியை இந்த 9 தினங்கள் ஆராதிக்கிறது அம்பாளுடைய பரிபூர்ணமான கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஏன்னா சாதாரண நாட்களை விட நவராத்திரி காலம் அப்படிங்கிறது காமதேனு மாதிரி. அம்பாள் ரொம்ப ஆனந்தமா இருப்பா. ஏன் நவராத்திரியிலே நாம அம்பாளை கொண்டாட வேண்டும் அப்படின்னா, நவராத்திரி சமயத்திலே தேவியானவள் ஆனந்தத்தினுடைய ஊற்றா இருப்பா. அந்த நேரத்திலே நாம் அவளை வழிபடும் பொழுது அவளுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. அருள் வெள்ளமானது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுங்கிற காரணத்தினாலே நம்ம நவராத்திரி காலத்திலே அம்பிகை ஆனந்தமாக விளங்கக்கூடிய நவராத்திரி காலத்திலே அவளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. இப்போ வீட்டுல வழிபடக்கூடியவங்க, நான் அம்பாள் உருவமா வச்சிருக்கேன் அல்லது இல்லை, ஆனா எனக்கு வாராகியை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன, நீங்க இப்ப சொன்னீங்க, இருந்தாலும் என்னென்ன தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் மாலைகள் சொல்லி வழிபடலான்றத சொல்லணும். கண்டிப்பா. ஸ்ரீமாத்ரே நமஹா. அதாவது தமிழிலே வாராகியை உபாசகர்கள் எல்லோரும் வழிபடக்கூடிய கிரமங்கள் எல்லாம் இருக்கு. பொதுமக்கள் எப்படி அம்பிகையை வழிபட வேண்டியது, அதாவது மூலமந்திர ஜபம். இப்போ நிறைய பேர் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். வாராகியினுடைய மூல மந்திரத்தை சில பேர் தானே யூடியூப்பை பார்த்து புஸ்தகத்தை பார்த்து எல்லாம் படிக்கிறா. தயவு பண்ணி அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். வாராகியை வழிபடுவதற்கு எத்தனையோ வழி இருக்கு. அவள் கருணாமூர்த்தி. அதனால வாராகியை நவராத்திரி சமயத்திலே, நவராத்திரியில மாத்திரமில்லை மற்ற நாட்கள்லயும் இந்த துதிகளை சொல்லி அம்பிகையை வழிபடலாம். ஆனா நவராத்திரி காலத்திலே உங்காத்துல வாராகியினுடைய விக்கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க வாராகி விக்கிரகத்தை வைத்தோ, அப்படி இல்லைன்னா வாராகியின் படம் இருந்தது அப்படின்னா வாராகியின் சித்திரத்தை வைத்தோ, அல்லது இவைகளை விட குத்து விளக்கிலே பஞ்சமுக தீபத்தை ஏத்தி அந்த தீப ஜோதியிலே சாட்சாத் வாராகியான தேவி விளங்குறதாக பாவித்து கொண்டோ நிச்சயமாக பூஜைகளை பண்ணலாம். அதில் சந்தேகம் இல்லை. ஆனா தீபத்துல பண்ணும் பொழுது அதற்கு ரொம்பவும் சக்தி ஜாஸ்தி. நீங்க விக்கிரகத்திலையும் சித்திரத்துல பண்ணறது விசேஷம்தான், இல்லைங்கிறது இல்லை. ஆனா தீப ஜோதி, என் குருநாதர் சொல்ற மாதிரி அவர் சொல்லுவார், தீபத்திலே எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம ஜோதியை ஏத்துறோமோ அந்த ஜோதியில் அந்த தெய்வமானது அந்த க்ஷணமே ஆவிர்பவிச்சுடுறது அப்படின்பார். ஜோதியை ஏத்தின உடனேயே அந்த தெய்வம் வந்துடுமா. அதனால வாராகியை நினைச்சு நீங்க தீபத்தை ஏத்தினேல் அப்படின்னு சொன்னாலே அவ்விடத்திலே அந்த ஜோதியிலே
காலத்திலே வாராகியின் ஆவிர்வாவமானது பிரத்யக்ஷமா ஏற்படுறது. அந்த காரணத்தினாலே முக்கியமாக வாராகியின் 12 நாமங்கள், இந்த 9 தினங்களும் நவராத்திரி சமயத்தில் ஆஷாட நவராத்திரியிலே நித்தியமும் பண்ணறது ரொம்ப விசேஷம். ஏன்னா எல்லா தேவர்களும் இந்த 12 நாமங்களை சொல்லி வாராகியை வழிபட்டார்கள். அப்படி லலிதா திரிபுர சுந்தரியான காமாட்சியின் புஷ்பபானங்களில் இருந்து வாராகியானவள் ஆவிர்பவிச்சு சங்கம் சக்கரம் ஹலம் முசலம் கலப்பை உலக்கையை தாங்கிக் கொண்டு தன் சைன்யங்களோடு யோகினி கூட்டங்களோட பைரவ சமூகங்களோட பஞ்ச பருவாக்களோடு விளங்கக்கூடிய கிரிச்சக்கரம்ங்கிற மகாரதத்தில் ஏறி ஆவிர்பவிச்சு வந்த சமயத்திலே அத்தனை தேவர்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து தேவியின் பாதார விந்தங்களை பணிந்து 12 நாமங்களாலே ஜெகன்மாதாவான பஞ்சமியை வழிபட்டார்கள். அப்படிங்கிறது லலிதா உபாக்கியானம். பஞ்சமி தண்டநாதாச்ச சங்கேதா சமயேஸ்வரி அப்படின்னு 12 நாமங்கள். அது கேட்டதை கொடுக்கிற காமதேனு. நம்ம வேற எதுக்குமே போக வேண்டாம். இவ்வளவு பெரிய மூல மந்திரம் இருக்கு, இத்தனை உபாசனா மந்திரங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 12 நாமங்களை விட கல்பக விருட்சம் இல்லை, இந்த 12 நாமங்களை விட காமதேனு இல்லை. சிம்பிளா பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவா பூஜை ப்ரொசீஜர் சிம்பிளா இருக்கும், பலனானா அபரிமிதமான பலன். இந்த 12 நாமங்களை அர்ச்சனையாக புஷ்பத்தையோ குங்குமத்தையோ கொண்டு ஓம் பஞ்சம்யை நமஹா, தண்டநாதாயை நமஹா, சங்கேதாயை நமஹா, சமய சங்கேதாயை நமஹா, போத்ரின்யை நமஹா, வார்த்தாழியை நமஹா அப்படின்னு அந்த அர்ச்சனையாக 12 நாமங்களை 3 தடவை பண்ணிலது 5 தடவை செய்து. ஏன்னா அவ பஞ்சமி அப்படிங்கிறதுனால அவளுக்கு எல்லாம் 5 பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை பண்ணினாலே நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படும், அதில் சந்தேகம் இல்லை. லலிதா உபாக்கியானத்திலே விளங்கக்கூடிய இந்த 12 நாமங்களை எல்லோரும் சொல்லலாம், எல்லோரும் சொல்லி அம்பிகையை வழிபடலாம். அதனால எல்லா விதமான சௌபாகியங்களும் அவர்களுக்கு ஏற்படும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா? வாராகி மாலை தாராளமாக பண்ணலாம். அதாவது வாராகி மாலை இன்னொருத்தர் அழியணும்னு மனசுல நினைச்சுட்டு நாம பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல வரக்கூடிய செய்யுட்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்க எதிரியை அழித்து விடுங்கும்படியா வர்றது. நம்ம விளக்கு கடையிலேயே நம்ம வாராகி மாலையின் விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம எதிரியை அழியணும்னு நினைச்சு பண்ணினா எதிரி அழிவான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா கர்மாவானது நமக்கு சேரும். அம்பாளை நம்ம நீ என் எதிரியை அழிச்சிடும் நம்ம மனசை நினைச்சுட்டு நம்ம பண்றோம், அதற்கு பலன் இருக்கும். ஆனா நமக்கு அந்த கர்மா சேரறதுனால நம்ம ஒரு எதிரியை அழிக்கணும்னோ இல்ல வேற எந்த எண்ணத்தோடையும் பண்ணாம அம்பிகையின் அருள் நமக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும் வாராகி மாலையை தாராளமாக இந்த நவராத்திரி காலத்திலே பண்ணலாம். 2வது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா என்னன்னு கேட்டாக்க வடமொழியிலே பயிற்சி பெற்றவர்கள் வாராகி அனுகிரகாஷ்டகம் அப்படின்னு ஒரு செய்யுளானது, ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகமானது உண்டு. சாக்ஷாத் பரமேஸ்வரன் செய்தது. ஈஸ்வர உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பரமேஸ்வரனே வாராகி மேல் செய்தது. அந்த வாராகி அனுகிரக அஷ்டகத்தை தாராளமாக நாம் பண்ணலாம். இந்த 3 ரொம்ப விசேஷம். இதை தவிர அவரவர்கள் என்ன வாராகியை சொல்லும் பொழுது வாராகி யார் அப்படிங்கிற கேள்விக்கு வீரை கவிராய பண்டிதர் நமக்கு பதில் சொல்றார். வாராகி யார் அப்படின்னா அகண்ட சச்சிதானந்தமய பரபிரம்மம் தான் வாராகி. வாராகிங்கிறது ஏதோ சாதாரண ஒரு தேவதையோ இல்ல ஒரு ஒரு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்திதியிலே விளங்கக்கூடிய தேவதா ஸ்வரூபம் இல்லை. அவள் எது பிரம்மம்னு சொல்றோமோ அந்த பிரம்மம் தான் கோலமுகத்தோட வாராகியாக விளங்குறது. வாலை புவனை திரிபுரைன்னு 3 வடிவங்களை தாங்கினவள் வாராகி தான். அதனால யார நாம பாலான்னு சொல்றோமோ, யார புவனேஸ்வரின்னு சொல்றோமோ, யார திரிபுர சுந்தரின்னு சொல்றோமோ அவள் சாட்சாத் வாராகி தான். அப்படிங்கிற காரணத்தினாலே தாராளமா அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லஹரி, அதுபோல் அபயாம்பிகை சதகம், உலகம்மை அந்தாதி, உலகம்மை பிள்ளை தமிழ், மதுராபுரி அம்பிகை மாலை, கமலை பராசக்தி மாலை, இவைகள் எல்லாவற்றையுமே சொல்லி நாம் இந்த நவராத்திரி காலத்தில் அம்பிகையை வழிபடலாம் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது. யார் யாரால ஆமளவும் தொழுவார்னு தான் பட்டர் சொல்லியிருக்கார். அளவுக்கு மீறி நம்ம கடுமையா விரதம் இருந்து உடம்ப வருத்திண்டு கஷ்டப்பட்டு நம்ம அம்பாளை வழிபடணுங்கிறது கிடையாது. அம்பாளுக்கு சுகாராத்யாயை நமகாங்கிறது தான். நம்ம சுகமா சேவிக்க தகுந்தவள். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சேவிக்கணுங்கிறது இல்லை, நம்ம சௌக்கியமா சந்தோஷமா ஆனந்தமா இருந்துண்டு உடம்ப வருத்திக்காம அம்பாளை சேவிக்கணும். அது போலத்தான் பட்டர் ஆமளவும் தொழுவார்
ஏழு பாருக்கும் ஆதிபரே அப்படிங்கிற ஆமளவு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அம்பிகையை வழிபட வேண்டும். அதனால உங்களால என்ன முடியுமோ அதன் பிரகாரம் அம்பிகையை வழிபட்டு சகல விதமான சௌபாகியங்களையும் அடையலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இல்லையா? ஏன்னா தமிழ்ல இன்னைக்கு நமக்கு தெரியாத தமிழ் மாலைகள் அத்தனை இருக்கு. அத ஒவ்வொரு நாளும் ஒண்ணொண்ணு இப்ப நீங்க சொன்னதுனால கூட இப்ப நான்லாம் கூட தேடுறேன். இந்த வாராகி அனுக்கிரகாஷ்டகம் அப்படின்னு அது பார்த்தா நம்ம யூடியூப்லயும் வருது. சிவனே சொல்லியிருக்காரு. ஆமா. அப்படின்ற அந்த ஒரு பெரிய விஷயம் உங்க மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது. காமாட்சி, ஸோ காமாட்சி. நம்ம அத பாராயணம் பண்ணும்போது இன்னுமே நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றதும், அது தமிழ்ல இருக்கக்கூடிய செய்யுள்கள் வாராகி மாலை தவிரவும் அபிராமி அந்தாதி, நீங்க காந்திமதி பிள்ளை தமிழ்ல இருந்து எதையுமே விடாம சொல்றது காமாட்சி. வந்து அவ்வளவு விசேஷமா நாங்க அத ஃபீல் பண்றோம். எங்களுக்கும் அந்த ஞானத்த கடவுள் குடுக்கட்டும். காமாட்சி, அம்பாள் காமாட்சி. குடுக்கட்டும். பாருங்க